ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பே சிவம், மனமே குரு. நண்பர்களே, எதிரியை அழிக்கணும், எதிரியை கஷ்டப்படுத்தணும், எதிரியை வாழ விடாத தடுக்கணும் அப்படின்னு என்னை வாழ விட மாட்டுறாங்க. எதிரியால் நான் ரொம்ப பாதிச்சிட்டேன், பல துன்பத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, மெசேஜ் அனுப்புகிறீங்க. நல்லது. எனக்கு டைம் இருக்கும்போது ஒரு வீடியோ போடுறேன்னு சொன்னேன். அதுவும் எங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக கொஞ்சம் செய்யுங்க சாமி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. தாராளமாக இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. ஆனால் சும்மா சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் இதை பிரயோகம் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளையும் இது தாக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வாழ விட மாட்டுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, எப்போதும் சண்டைக்கு வராங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். செவ்வாய்க்கிழமை 3 அங்குலம் ஆணி, துரு இருக்கக்கூடாது, புது ஆணியாக இருக்கணும். அந்த ஆணியை வாங்கிக்கோங்க. சிகப்பு கலர் கெச்சி ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த கெச்சினால் அந்த ஆணி மேலே உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவங்க நபரோட பெயரை அதில் எழுதணும். இப்போ சுப்பிரமணியன்னு வச்சுக்கோங்க. சுப்பிரமணியன் அதில் எழுதிட்டு நசி மசி அப்படின்னு நீங்கள் அந்த ஆணி பேரில் எழுதிடணும். எழுதிட்டு சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நீங்கள் நைட்டுக்குள்ளே 6 மணிக்குள்ளே இதை நீங்கள் செய்து முடிக்கணும். அப்படி தவறிச்சு அப்படின்னா சனிக்கிழமை நீங்கள் செய்யலாம். சரிங்களா? இதை கொண்டு போய் எதிரியோட ஃபோட்டோ, இதில் என்ன எழுதுனீங்களோ அதே மாதிரி எதிரியோட ஃபோட்டோவுக்கு பின்னால் அவரோட பெயர், தாயார் பேர் சேர்த்திங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அது தாயார் பேரும் அந்த ஆணியில் எழுதிட்டு இதை ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதை 4ஆக மடிங்க. ஃபோட்டோ பின்னாடியும் அதே மாதிரி எழுதணும். ஆணியில் என்ன எழுதுனீங்களோ அதே மாதிரி ஃபோட்டோவுக்கு பின்னாடி எழுதணும். எழுதிட்டு இதை கொண்டு போய் முச்சிந்தியில் எதனா புளியா மரம் இருக்கான்னு பாருங்கள். முச்சிந்தியாக இருக்கணும். முச்சிந்தினா முக்குட்டு. அது 4 மூலை முக்குட்டாக இருந்தாலும் சரி, 3 மூலையாக இருந்தாலும் சரி, 2 மூலையாக இருந்தாலும் சரி, ஒரே மூலையில் அந்த முச்சிந்தியில் புளியா மரம் எங்கே இருக்குதோ அதில் கொண்டு போய் நீங்கள் அதை அடிச்சிட்டிங்கன்னா எதிரி என்ன மனசில் நீங்கள் நினச்சி அதை அடிக்கிறீங்களோ அதுவே அங்கே நடக்கும். சரிங்களா? அதேபோல் போகும்போதும் நீங்கள் வா பேசக்கூடாது, வரும்போதும் வீட்டுக்கு திரும்பும்போதும் நீங்கள் வா பேசக்கூடாது. கொஞ்சம் தண்ணி, உப்பு, மஞ்சள் கலந்த தண்ணியை வச்சுட்டு நீங்கள் அடிச்சுட்டு வந்த பிறகு அந்த தண்ணியில் காலை கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கலாம். சரிங்களா? இதை செய்து பாருங்கள். ஒரு முறைக்கு பண்ணி பாருங்கள். இதை சனிக்கிழமை, அமாவாசை, செவ்வாய்க்கிழமை இந்த 3 நாளில் நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். செய்து பாருங்கள். எதிரி என்ன ஆகிறாங்கன்னா, ஆனால் இந்த பிரயோகத்தை தேவையில்லாமல் செய்யக்கூடாது. சரிங்களா? நமக்கு திருமணம் முன்னாடி சொல்லியிருக்கேன். செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். நீங்கள் கேட்டீங்க, நான் போட்டேன். பாருங்கள். நம சிவாயம், நம சிவாயம், நம சிவாயம்.